லஞ்ச் பாக்ஸ்க்கு சுட சுட அரிசி பருப்பு சாதம், மேலாப்பில் கொஞ்சோண்டு நெய், மொறு மொறுன்னு காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல். ஆஹா, செம்ம காம்போ இல்லைங்களா? இந்த அரிசி பருப்பு சாதம் செய்யும்பொழுது குழைவாக பொங்கல் மாதிரி சாம்பார் சாதம் மாதிரி ஆகிடக்கூடாது. ஆனால் பதமாக நல்லா வெந்திருக்கணும். பருப்பு நத்து நத்தாக தெரியக்கூடாது. ஆனால் அரிசி கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும். அந்த பதத்தில் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சூடான குக்கரில் பாதி எண்ணெய் பாதி நெய்யின்னு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, வெங்காயம்லாம் சேர்த்து தாளிச்சிருங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, 4 பல் பூண்டு, ஒரு காஞ்ச மிளகா 2 கிள்ளி, ஒரு பச்சை மிளகா 2 கிள்ளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரே தக்காளி போதுமானது. மீடியம் சைஸோ குட்டியாவோ இருந்ததுன்னா நீங்கள் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கியிருக்க வெங்காயத்தோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து சுருள சுருள வதக்கிக்கோங்க. வெங்காயம் அப்படியே ப்ரௌனிஷாக ஆகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நல்லா வதங்கி இருக்கணும். தக்காளி பழம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒன்று பழுத்ததாக பெருசாக, அதை நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா சுருள சுருள நம்ம வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி அரிசி பருப்பு சாதத்தோட உருளைக்கிழங்கு ரோஸ்ட், வாழைக்காய் ரோஸ்ட், சேப்பக்கிழங்கு ரோஸ்ட், ஆஹா சூப்பர் காம்பினேஷனுங்க. இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு, அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா சாம்பார் தூள் நீங்கள் ஆட் பண்ணலாம். 2 ஃப்ளேவரும் சேரும்போது ரொம்ப ருசியாக இருக்கும்ன்றதுனால நான் 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள்னு மிக்ஸ் பண்ணி இங்கே சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே காஞ்ச மிளகா பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய 3/4 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் துவரம் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். டோட்டலாக 1 டம்ளருக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்துருக்கு. 1க்கு 2.25 அளவுக்கு தண்ணி நான் வச்சுட்டு உப்பையும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நல்லா கமன்னு வாசனையாக இந்த பதத்தில் அரிசி பருப்பு சாதம் தயாராகிருக்கும். என் ஸ்டைலில் விசில் கணக்கு மட்டும் குக்கருக்கு குக்கர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். 3லேருந்து 4 விசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் அன்றைக்கி வச்சது 4 விசில் இந்த குக்கருக்கு. ரொம்ப போட்டு மசிச்ச மாதிரி கிளறாமல் இந்த மாதிரி பதமாக கிளறி விட்டுருங்க. அந்த சூடு ஆறத்துக்குள்ளேயே ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடணும். லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதா இருந்தால் கூட சுட சுட பேக் பண்ணிவிட்டு மேலாப்பில் கொஞ்சமாக நெய் விட்டு டக்குன்னு டப்பாவை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மதியானம் ஓப்பன் பண்ணும்போது நல்லா மணக்க அரிசி பருப்பு சாதம். தொட்டுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இல்லைனா சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் செஞ்சால் அருமையாக இருக்கும். இதே நான்வெஜ்ஜாக இருந்தால் சிக்கன் இல்லை முட்டை வறுவல் செம்ம காம்போவாக இருக்கும். உங்களுக்கு இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். மணக்க சமைக்கலாம், ரசிச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.